வணக்கம் and welcome to your favorite show ஷோரீல். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தினுடைய crew members தான் நம்ம நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கவங்க வந்து தங்கரதம் படத்தினுடைய டீம் மெம்பர்ஸ். அவங்க கிட்ட பேசி அந்த படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் தி டைரக்டர். நீங்க சொல்லுங்க சார், எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு முதல் படம்ங்கிறது வந்து பல வருஷத்த கனவு. அந்த பல வருஷத்த கனவு இப்போ படமாக வெளியில் வந்து அந்த படம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்கு காரணமாக இருந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிஎம் வர்கீஸ் சார், மற்ற கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், மற்ற எல்லாருக்கும் இன்றைக்கி வெற்றிகரமாக ஓட வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த சந்தோஷத்துல இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க அதித்தி? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்கரதம் டீமுக்கு என்னோட நன்றி. ஸோ நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி, நீங்க சொல்லுங்க. எஸ் மேம், படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து எங்கள் க்ரூக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைக்கிறன்ற வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெரிய விஷயம். ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய வெற்றியாக நம்புகிறோம். அண்ட் எல்லா இடத்துலையும் எனக்கு ஃபீட்பேக் கால்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆஸ் அ ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அது என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சதுக்கு இறைவனுக்கு தான் தேங்க்ஸ். ஓகே ஃபைன். அந்த ட்ரைலர் பார்க்கும்போது இப்போ நேரில் பார்க்கும்போது இவரு தான் அவரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. அது ஒரு கொஞ்சம் டார்க்கா, அந்த நல்ல சவுத் இந்தியன் பையன் அப்படின்ற தெளிவா தெரியுது. ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கீங்களே, அதுக்காக என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்களா அந்த பாடி லாங்குவேஜ்க்காக? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ரிஹர்சல் பண்ணியிருக்கோம். டைரக்டர் பாக்யராஜ் சார் வந்து இந்த படம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்கிட்ட, தம்பி நீ தான் அந்த படத்தை நடிச்சிருக்கியா அப்படின்னு. அதே டவுட் தான் எங்களுக்கும் வருது, நீ தான் அந்த பையன் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பாய் அப்படின்ற ஒரு லுக் உடைக்கிறதுக்கு தான் இது மெயினாக பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ஃபீட்பேக், அந்த ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஆடியன்ஸ் மெயின்லி. ஓகே, டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் தங்கரதம். பொதுவா தங்கரதம்னா ஒரு அழகான வண்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டெம்போ. அந்த டெம்போல கல்யாணம்ல இருந்து எல்லா விஷயமும் நடக்குது, அது நாங்க ட்ரைலர்ல பாக்குறோம். ஸோ அந்த டெம்போக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஸோ தங்கரதம் இந்த பேருக்கும் அந்த டெம்போக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? இல்லை, அதை நீங்கள் சொல்லுதுல தங்கரதம்ங்கிறது வந்து ஒரு அழகான வண்டி மட்டும் கிடையாது. அழகுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, ஒரு பழைய சைக்கிள் கூட ஒருத்தருக்கு தங்கரதமாக இருக்கலாம், அல்லது அவங்க ஃபேமிலிக்கே சோறு போடக்கூடிய ஒரு வண்டி அவங்களுக்கு தங்கரதமாக இருக்கலாம். இந்த மாதிரி அது வண்டி என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்குங்களோ அதை தங்கரம். அதே மாதிரி எங்கள் டோட்டல் டீமுக்கு இந்த தங்கரதங்கிற படம் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய எல்லாத்துக்கும் பிரேக் கொடுத்த ஒரு விஷயம். இந்த தங்கரதங்கிற டைட்டில் பார்த்திங்கன்னா வெறும் டைட்டில் மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும், ஒரு டெம்போவுடைய பேர் தான் தங்கரதம். இது வெறும் டெம்போ மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராகவே இந்த படம் ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு டெம்போ. அது ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டுக்கு காய்கறி ஏற்றிட்டு வரக்கூடிய 2 டெம்போக்குள்ளே ஒன்று தான் தங்கரதம், பரமட்டம். அந்த டெம்போக்குள்ளே நடக்கிற ஒரு தொழில் போட்டி தான் கதை களமே. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த இதுவரை யார் சொல்லாத இந்த புதுசான ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு யதார்த்தமான படம். யதார்த்தங்கிறதுக்காக ராவாக இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சீன்லையும் ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ ஒரு கமர்ஷியலாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே அதித்தி, உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன்? இன்னசென்ட்டான பொண்ணா, இல்லை நல்லா வாழ்த்தனம் பண்ணக்கூடிய கிராமத்து பொண்ணா, எப்படிப்பட்ட பொண்ணு நீங்கள்? ஆக்சுவலி ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு தான். வில்லேஜ் கதைன்னு இருக்கும்போது லைக் ஒரு வில்லேஜ் பொண்ணாக தான் அப்பியர் ஆயிருக்குங்க படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகும்போதே வில்லேஜ் கேரக்டர்ஸ் பண்ணணும் தான் ரொம்ப ஆசையாக இருந்தோம். இது மாதிரி தமிழ் வில்லேஜ். ஸோ சார் கதை சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் அதுதான் சொன்னேன், இது ஒரு வில்லேஜ் கேரக்டர் தான், ஹீரோயின் லீடு வந்துட்டு வில்லேஜ் பொண்ணாக தான் காமிக்கிறோம். ஸோ அப்போவே ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தோம் பண்ணணும்னு. ஸோ ஒரு வில்லேஜ் பொண்ணாக தான் படத்தில், காலேஜ் கேர்ள். ஓகே, ஒரு இன்னசென்ட்டான வில்லேஜ் பண்ணா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்க மாதிரியே இன்னசென்ட்டா? இன்னசென்ட் சொன்னா ஆமான்னு தலையாட்டணும். சிரிக்கிறத வச்சு இதை உள்கொத்து இருக்கும் போல இருக்கு. ரொம்ப வாலா தெரியுது, ரொம்ப வாலா செட்ல. அது கீழ்னா எப்படி ரொம்ப நார்மலா இருப்பாங்களா? உண்மையிலேயே இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. அந்த டவுட் எல்லாத்துக்கும் வருது. சிரிக்கிறத வச்சு நம்ப முடியல. இப்போ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதித்தி கிட்ட. எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட பத்தி பல விஷயங்கள் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிரிப்ட யார்கிட்ட போய் சொன்னீங்க? இல்ல, இந்த ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்.
பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட கதை கேட்டாங்க. இந்த பேக்ட்ராப் பிடிச்சி போய் டைரக்டர் சங்கர் சார் கூட இந்த கதை கேட்டார். டைரக்டர் லிங்குசாமி சார் கம்பெனிலேயே இந்த கதை சொல்லியிருக்கேன். சூப்பர் குட் பிரின்ஸ் சௌத்ரி சாரும் ரொம்ப விரும்பி கேட்டார். பட் எல்லாத்துக்குமே கதை பிடிச்சிருந்தும் ஒரு சில காரணங்களால் பெரிய ஹீரோ கிடைக்காம இப்படி பல சில காரணங்களால எனக்கு தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு படத்தோட ஹீரோ வெற்றி இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கப்புறம் நானும் வெற்றியும் இந்த படத்தை பண்ணுறதுக்காக ஒரு ட்ராவல் பண்ணையில் தான் எங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஒரு சிஎம் வர்கீஸ் சார் வந்தார். அவரே கதையை கேட்டமே ப்ரொடியூஸ் பண்ணுறது நான் ரெடி அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு புது ப்ரொடியூசராக தெரியாமல் இந்த படத்துக்கு ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெரிய பேனர் மாதிரி எங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்து இன்றைக்கி ப்ரொமோவை பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்குமே இல்லாத அளவுக்கு பெரிய படத்துக்கு ஈக்குவலாக ப்ரொமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் படத்தை வந்து ஆடியன்ஸ் சைடில் கொண்டு போய் ரீச் பண்ணிச்சு. அதுவும் ஒரு பெரிய காரணம் எங்களுக்கு இந்த ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு காரணம். ஓகே, அந்த வெற்றி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கேட்சியா, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி, எது ரொம்ப கேட்சியா தோணுன விஷயமா இருந்தது? இந்த படத்தில் 2-3 மெயின் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, நான் நேரில் பார்க்கறதுக்கும் ஸ்க்ரீனில் வர்றதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஒரு இமேஜ் உடைக்கிறதுக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய வெற்றியாக நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இப்போ யூஸ்வலாக வர ஒரு சினிமாட்டிக்காக ஒரு ட்ராமா இல்லாமல் இதில் இந்த படத்தில் வந்து ஒரு யதார்த்தம் இருக்கும். இப்போ ஒரு மைனா கும்கி இந்த படத்தில் எப்படி ஒரு யதார்த்தம் இருந்ததோ, ஸோ அதே லெவலில் நாங்கள் இன்னொரு கதைக்களம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எல்லா இடத்துலேருந்து இப்போ ரிவ்யூஸ் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் எடுத்த டிசிஷன் வந்து 100% ரைட்டுன்னு தோணுது. ப்ளஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில் தங்குறது இருக்குது. அது மேபி ஒரு வெஹிக்கிளாக கூட இருக்கலாம், மேபி கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எங்களை பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கே வந்து இப்போ தங்குறது தான் எங்களோட தங்குறதும். அது அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது மெயினாக வந்து மிஸ்டர் சிஎம் வர்கீஸ். என்டிசி மீடியா அண்ட் விகே ப்ரொடக்ஷன் பேனரில் சிஎம் வர்கீஸ் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபைன். படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அவரோட லுக் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை தாண்டி இப்போ அவர் பேசும்போது ரொம்ப நார்மலா பேசுறாரு. ஆனா ஒரு டெம்போ டிராவல் ஓட்டுறவங்களுக்குன்னு ஒரு ஆக்சென்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நடை உடை பாவனை இருக்கும். அது மட்டும் இல்லாம வில்லேஜ் பேக்ட்ராப்னாலே அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் டைலாக் டெலிவரி எல்லாமே இருக்கும். அதுக்காக எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கீங்க நீங்க? இல்லை, அதான் நீ சொல்ற மாதிரி வெறும் லுக் மட்டும் இல்லை, அந்த டெம்போ டிரைவருக்கான அந்த மேனரிசம், அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போயிலேயே வெற்றியும் கூட வந்தாப்புல. அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ்லேயே கிட்டத்தட்ட 3 months வெற்றி ஒரு 3-4 டைம் ஃபுல் ஸ்கிரிப்டே வந்து ரிஹர்சல் பண்ணோம். ஒரு ஈச் அண்ட் எவரி சீன் ரிஹர்சல் பண்ணி அப்படியே அந்த ஒரு டெம்போ டிரைவராக மாற வச்சோம். அது வெறும் தோற்றம் மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ் உட்பட எல்லாத்தையும் மாற்றணும். நேரில் இருக்கிற வெற்றிக்கும் செல்வாக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் சார். இல்ல, எங்களுக்கு பார்க்கும் போதே அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெளிவா தெரியுது. நீங்க 3 மாசம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ டக்குன்னு உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லணும்னா எந்த டைலாக் நல்ல மனப்பாடமா தெரியும்? இப்ப நான் டக்குன்னு சொல்லலாம், அந்த சீன் எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்சிருக்குன்னா எது சொல்வீங்க? படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து என்னோட சித்தப்பாவா நரேன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ சித்தப்பாக்கும் செல்வாக்கும் இருக்கிற ஒரு கொஞ்சம் ஒரு சீன் இருக்கு. அதுல சீனா சொல்லாத, சீனா எங்களுக்கு சீன் தேவையில்லைப்பா, சீன் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த டயலாக் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட அப்படியே செல்வாவா மாறி பேசணும். செல்வா மாறி பேசணும். ஓகே. என்ன சித்தப்பா, அவனுக்கு பயந்துட்டு ஊர் விட்டு போக சொல்றியா? பிறந்து வளர்ந்த ஊர் சித்தப்பா, உசிரே போனாலும் போக மாட்டேன் சித்தப்பா. சரி சித்தப்பா, நான் போறேன். எக்ஸலென்ட். டக்குன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தார். திடீர்னு சீரியஸ் ஆயிட்டார், ரொம்ப நேரம் யோசிப்பாருன்னு நினைச்சேன். கேட்டோன்னே சொன்னீங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் உங்களுக்கு சொன்னோம். பிகாஸ் ஸ்பான்டினிட்டி இருக்குன்றது தெளிவா புரியுது. அடுத்து அதித்தி, ஐயோ நம்ம கிட்டதான் வராங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஏதாவது சின்ன டயலாக் இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, டயலாக் போல படத்துல ஸ்கூட்டி தான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அது என்ன ஒரே ஒரு தடவை ஸ்கூட்டி ஓட்ட சொல்லுங்க. ஏன்னா நான் எப்படி செட்டுக்கு ஸ்கூட்டியை என்ன ஷூட் ஆரம்பிச்ச 2வது நாள் ஸ்கூட்டி ஓட்டி விழுந்து காலில் பேண்டேஜோட தான் படம் ஃபுல்லாவே ஷூட் போச்சேன். அப்புறமா தான் எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. அப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், ஆனா ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. சைக்கிள் சரி பரவாயில்ல ஏறி உட்காந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்து
கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி வெற்றி திலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், நம்ம வீர காயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸ்கூட்டி எல்லாம் ஓட்ட தேவையில்லை, எதுக்கு திரும்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எங்க செட் எல்லாம் நாங்க பத்திரமா பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க டைலாகாவே பேசிட்டு சார் முன்னாடி ரொம்ப பயமா இருக்கு சார். செட்ல பயமா இருக்கா பார்த்தா தெரியல. செட்ல இருக்கீங்க இந்த பயம். இல்ல டைலாக்ஸ் சார் ஆக்சுவலி நான் எழுதி வாங்கி நாங்க தமிழ்ல பை ஹார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே சார் வந்துட்டு மறுபடியும் அந்த மாடுலேஷன் எல்லாம் சொல்லி தந்து அப்படிதான் டெலிவர் பண்ணிருக்காங்க. சோ அதனால இப்பவும் டயலாக் மாடுலேஷன் சொல்லி தந்து சொல்லுங்க. ஒரே ஒரு டயலாக் ஒரே ஒரு மாடுலேஷனோட சொல்லுங்க. சின்ன டயலாக் போதும். செல்வான்னு கூப்பிடுற சொல்லுங்க. அதாவது ஒரு படம் ஃபுல்லா இருந்து உங்களுக்கு என்ன அப்ப வந்து டயலாக் எதுவுமே மைண்ட்ல இல்லைன்னு அர்த்தம். அப்படியா? அந்த ஃபீல்ல செல்வான்னு கூப்பிடுற சீன் இருக்கு. அதுவாது அவர் திரும்ப ஆசைப்படுறல ஃபீலிங்க செல்வா அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க? சரி ஓகே செல்வான் மட்டும் படத்துல என்ன மாடல்ஸ் என்ன ரியாக்ஷனோட கூப்பிடுங்க அது முக்கியம் இல்ல. we want that feel. yeah that feel. ஓ ஓகே. கதை ஓபன் பண்ணாத மாதிரி ஏதாவது ஜெனரலான ஒரு டயலாக். நான் டயலாகா கேட்டா செல்வான்னு ஒரு குட்டி சுருக்கியாச்சுமா. இதுவுமா செல்வா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிண்டிகல் தான் இருப்பாங்க, யாராவது பாத்துட்டானா அவ்வளவுதான். ஓகே ஃபைன், thank you so much. திண்டுக்கல் சொல்லுங்க. ஐயோ திண்டுக்கல் 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 திண்டுக்கல். ஓகே ஃபைன், கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்னா வந்துட்டு படம் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒர்க் பண்ணும்போதே இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும், இந்த டைலாக் டெலிவரி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சோ அதுக்காக நிறைய பேர் நடிச்சு காட்டியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் நடிச்சு காட்டுவாரா உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணி காட்டுவாரு டைரக்டர்? இல்ல ஆக்ட் பண்ணதில்ல, பட் டயலாக் பிரசன்டேஷன் சார் நல்லா சொல்லி தந்திருக்காங்க. இல்ல பொதுவா அது ஆக்ட் பண்ணி காட்டுறது வந்து சுத்தமா வரல அப்படின்னா அது ஃபைனல் இதா இருக்கணும். ஏன்னா நம்மளே ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டோம்னா அப்ப எல்லா கேரக்டர் ஒரே மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம முடிஞ்சாலும் அதை சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து வந்தாதான் அது ஒவ்வொருத்தருடைய ஒரு தனித்துவம் இருக்கு. அது வேற வரவே இல்லை அப்படின்னா நம்ம ஆக்ட் பண்ணி காட்டலாம். பட் சொன்னதையுமே பிடிச்சிக்கிட்டு பிக்கப் பண்ணிடுவாங்க. பொதுவா அதிதியை பொறுத்தளவு எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையே இல்லை. அது சொல்லிட்ட போது பிரமாதம் பண்ணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து படத்துடைய ரிசல்ட் எப்படி போதும் அதே மாதிரி அதிதியுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் வந்து எல்லாரும் நல்ல ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிறைய சீன்ஸ் இருக்கும், ஆனா ஒரு பர்சனல் ஃபேவரட் சீன் நீங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போதுல இருந்து இந்த சீன் தான்ப்பா இந்த படத்தோட ஆணி வேறு, இந்த சீன் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் போயிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சீனை பத்தி. சோ அப்படி உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டா பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் அப்படின்னா அப்படி ஒரு கதைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சீன்னா ஹீரோ ஹீரோயின் ப்ரீ கிளைமேக்ஸில் கோயிலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து அது எழுதினப்ப இருந்தே அதை வந்து எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அதை மட்டும் ஒரு 1 டே தனியாக எடுத்தான். அது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப படத்துலேயும் ரொம்ப முக்கியமான சீன், ரொம்ப யாரையும் ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சீன். அது ரொம்ப டச்சிங்காக இருக்குது. எனக்கும் எழுதப்ப வந்து அதை எழுதினப்போவாகட்டும் எடுக்கிறப்பாவும் ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. ஸோ எப்பயுமே பர்சனல் ஃபேவரட் சீன்னா அந்த சீனை சொல்லலாம் நீங்க. அண்ட் தென் வெற்றி, உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த குறிப்பிட்ட சீன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருக்க வெற்றி, சூப்பரா இருக்கு அந்த சீன், எக்ஸலண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்னா எதை சொல்வீங்க? இந்த படத்துல ஒரு மெயின் இது பாத்தீங்கன்னா கான்செப்ட் பாத்தீங்கன்னா சித்தப்பாக்கும் செல்வாவுக்கும் இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், டீப் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் செல்வா எதிர்பார்க்காத இதுல வந்து சித்தப்பா 2-3 வருஷம் அவனுக்காக பண்ணுவாரு. ஸோ அது ஒரு விஷயத்துல வந்து அப்படியே வந்து அழுதுட்டு வீட்டுல உட்கார மாதிரி சீன் இருக்கு. அதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட். பிளஸ் படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்லா நடிச்சிருக்கேன். எமோஷனலான சீன் தான் மைண்ட்ல இருந்திருக்கு. ஓகே, அடுத்து அதித்தி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, இவங்க கிட்ட ஒரு சீன் கேட்டாங்க, அவங்க கிட்ட ஒரு சீன், அடுத்து நம்ம கிட்ட தான் ஒரு சீன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீன் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்? அதுவும் திரும்ப என்கிட்ட என்ன சீன் சொல்லணும் என்கிட்ட கேட்டாங்க சிக்கலாரு. அதாவது சொல்லக்கூடாது சார், வீட்ல எடுத்துக்க கூடாது, நீங்களே டைரக்ட் பண்ண வேண்டியது இங்க. ஓகே, இல்ல அது எனக்கு ஞாபகம் இருக்கும் பிகாஸ் அது பெரிய டயலாக்ஸ் இருக்கனால நான் நல்லா அது படிச்சிட்டு. பெரிய டயலாக் படத்திலேயே பெரிய டயலாக் இல்ல, இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எமோஷனல் டயலாக் இருக்கு லாஸ்ட் நம்மளோட. ஓகே, சோ சீனை ரிவீல் பண்ணாத மாதிரி சொல்லுங்க. அவர் ரொம்ப பர்சனலா அப்படியே மெயின்டைன் பண்ண சீனை ரிவீல் பண்ணிட்டாத அந்த சீனை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத என்னோட ஃபேவரட் சீன் வந்துட்டு ஒரு எமோஷனல் சீன் தான், ஹீரோ கூட இருக்கிற ஒரு எமோஷனல் சீன் இருக்கு. சோ அதான் ஃபேவரட், அதுதான் ஃபேவரட் சீன். ஓகே, படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், பாடல்களை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். சோ உங்களோட பர்சனல் ஃபேவரட் சாங் என்னன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஹீரோ சார், நீங்க சொல்லலாம். எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து அன்பே என்று, அது ஆக்சுவலா வந்து லவ் மெலடி. ஸோ இது வரைக்கும் 100 பேர் படம் பார்த்தாங்கன்னா 99 பேருக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் மொபைலில் ரிங்டோனாகவும் மெசேஜ் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க.
ஸோ எனக்கும் பர்சனல் ஃபேவரேட் வந்து அன்பே என்று தான். எங்களுக்காக பாட முடியுமா ஒரு 2 ஐயோ எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரங்க. ஒரு பெரிய கும்பிடு போட்டு அவர் முடிச்சிட்டாரு. அதிதி வேணா ட்ரை பண்ணிட்டேன். ஓகே அதிதி பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் ஃபேவரட். ஓகே அடியாத்தி தான் ஃபேவரட் சாங். பட் பாட தெரியாது. ஃபர்ஸ்ட் பாட தெரியாது. அதுதான் என் ஃபேவரட் சாங். அதுக்கு மேல நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா சார்? உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் சாங் என்ன? எனக்கு பர்சனல் ஃபேவரட் சாங் வெற்றி சொன்ன மாதிரி அன்பே என்ற சாங் தான். ஓகே தென் டெக்னீஷியன்ஸ் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஒரு அவுட்டோர்ல போய் படம் எடுக்கிறீங்கன்னா வந்துட்டு நிறைய மெனக்கெடல் இருக்கும், நிறைய விஷயங்களுக்காக நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டெக்னீஷியன்ஸோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ டெக்னீஷியன்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதான் அவுட்டோர்னு போயிட்டா பொதுவாகவே அவுட்டோர்னு போயிட்டாலே ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நிறையா இருக்கு. அதையும் தாண்டி ஒரு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள படத்தை முடிச்சு வரணும்னா கேமராமேனுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. அந்த வகையில் எங்களுடைய கேமராமேன் ஜேக்கப் ரத்னராஜ் நாளைய இயக்குநர்கள் சீசன் 2ல பெஸ்ட் கேமராமேனாக வந்தவர். அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதே சமயம் அவருடைய கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த படத்தை ஒரே ஷெட்யூலில் முடிச்சுட்டு வர்ற காரணம் அவர் ஒரு முக்கியமான காரணம். ஓகே அண்ட் தென் எடிட்டர்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்லுங்கள். எடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டரை பற்றி சொல்லணும்னா எடிட்டர் சுரேஷ் சார் சீனியர் எடிட்டர். மணிரத்னம் சாருடைய படங்கள், பாலா சாருடைய படங்கள் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுவார். என்னுடைய ரொம்ப வெல்விஷர் ஃப்ரெண்ட். அவங்க எங்களுக்கு வந்து வெறும் எடிட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சீனியர் டெக்னீஷியனாக இருந்து எங்கள் எல்லாத்துக்கும் வந்து எங்களை ஒரு லீட் பண்ணி கொண்டு போனார் அவர். ஸோ அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே அண்ட் தென் நீங்க சொன்னபோதே சொன்னீங்க ஒரு டெம்போ டிராவலர் ஓட்டிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை, அந்த அவங்களோட வாழ்க்கை களத்தை வந்துட்டு மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஒட்டன்சத்திரம் அந்த மார்க்கெட்டை மையமா வச்ச படம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ க்ரௌடடான லொகேஷன்ல எடுக்கும்போது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு? அது நான் இந்த ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மற்ற படங்களுக்கு ஷூட்டிங் இது வரை பெர்மிஷன் தந்ததில்லை. எனக்கு நேட்டிவ் ஒட்டன்சத்திரம். அப்பா காலத்துலேருந்து ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் பிஸ்னஸ். இப்போவும் அண்ணா வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மார்க்கெட் சங்கத்திலேருந்து ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி அவங்களுடைய சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட 1 வீக் வந்து அது என்ன கிடைச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். பட் அந்த கஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்க்ரீனில் ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து மார்க்கெட்னா நிஜ மார்க்கெட்டுக்கு உள்ளே போன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறப்ப அந்த பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஓகே நீங்க அதுதான் என்னோட நேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ யாராவது ஒரு டெம்போ டிராவலர் அவங்க கிட்ட பேசிட்டு அது மூலியமா வந்து ஒரு நாட் எடுத்துக்கலாமா இந்த படம், இல்லைன்னா இது நீங்க கற்பனையினால வந்த கதை? இல்ல அதாவது ஒருத்தருடைய கதை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல ஜஸ்ட் அதோட தழுவல் இல்ல அதோட ஒரு தாக்கம் இருக்கு இந்த படத்துல. பார்த்த சின்ன வயசுல இருந்து பார்த்த கேரக்டர்ஸ் உடைய ஒரு கதை. அதனாலதான் உங்களுக்கு அந்த கேரக்டர் ஆகட்டும், கதையாகட்டும், சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு முழுக்க ஒரு உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்க காரணம் என்ன, நான் பார்த்து சந்தித்த மனிதருடைய கதை. ஸோ அந்த இயல்பான தன்மை இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஹீரோயின்ஸ் கிட்ட எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா அந்த படத்தோட டிராவல் பண்ண டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல படத்தோட டிராவல் பண்ண அந்த தருணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா உங்ககிட்ட கேட்க வேண்டியது அந்த டெம்போல டிராவல் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த தங்குறது முதல்ல டிராவல் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் டெம்போல ஏறுது. ஸோ அது ஆக்சுவலி ஏறும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஸோ வெற்றி தான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு வெற்றி ஃபர்ஸ்ட் உள்ள ஏறி உட்காந்து அப்புறம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் உள்ள ஏறணும். ஸோ தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதில் ஏறும்போதும் அண்ட் ட்ராவல் பண்ணும்போதும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தட் வாஸ் நைஸ். ஓகே டெம்போ ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டெம்போ ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த ஷெட்யூல் ஸ்டார்ட்ல இருந்து ப்ரொடியூசர் வந்து அந்த கீ எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. தம்பி இது எனக்கு மொத்த ஷெட்யூல் பேக்கப் ஆகும்போது ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் தான் அந்த டெம்போ ஓட்டிட்டு இருந்தேன். அது எனக்கு டெம்போன்னு சொல்றத விட ஒரு கேரவானா தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றது, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மைண்ட்ல அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது ஸோ அதுதான் முக்கியம் இல்லை. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நான் டெம்போ ஓட்டுற மாதிரியே ஃபீல் பண்ணல. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இல்ல அவர் சொல்லும் போது எனக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, பொதுவா ஒரு நாயை மையமா வச்சு எடுத்த படம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு யானையை மையமா ஹீரோவை பழகுடுங்க பாத்த யானை கூட இல்லைன்னா ஹீரோ அந்த நாய் கூட பழகுடுங்க, ஹீரோ டெம்போ கூட பழகுடுங்க பாத்து. இன்னொன்னு வெற்றியுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டெம்போ ஆல்டர் பண்ணிட்டோம். ஸோ வேற யாருனாலும் அந்த வண்டி ஓட்ட முடியாது. அதனால ஸ்பாட்டுக்கு கொண்டு வரதாட்டும் திரும்பி ரிட்டர்ன் தங்கி இந்த லாட்ஜுக்கு கொண்டு போற எல்லாமே வெற்றி தான் பண்ண வேண்டியதா போச்சு. அது ஒரு காரணம். ஏன்னா வண்டி டெம்போவை தனியாக ஒன்று வாங்கி வெற்றியோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருந்தேன்.
ஓகே ஹைட்டுக்கு அதனால அசிஸ்டன்ட்லாம் வச்சுக்க முடியாது, நீங்க தான் டெம்போ ஓட்டிட்டு போகணும். கார்லாம் போறது கிடையாது, ஹீரோனா டெம்போலயே சுத்த வேண்டியது. ஆமா, டெம்போ தான் அங்க காரா இருந்தது எனக்கு. ஓகே, அங்க நாகர்கோயில்ல ஷூட் முடிச்சுட்டு ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஷெட்யூல் ஷிஃப்ட் ஆனப்ப கூட வெற்றி தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஓ, அந்த டிஸ்டன்ஸ்க்கும் நீங்க தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்களா டெம்போ? கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? என்னப்பா அது ஹீரோவாவும் நடிக்க வைக்கிறாங்க, கருப்பாவும் ஆக்கிட்டாங்க, டெம்போ ஓட்ட விட்டுட்டாங்க. நம்மளுக்கு பிடிக்கிற விஷயம் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது ஃபீல் ஆகாது. சோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எல்லாத்துக்கும் டிரைவிங் ஃபோர்ஸ். என்ன ஒரு டெடிகேட்டடான ஹீரோ சார் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஹீரோ ஹீரோயின் வச்சு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, அதாவது கதைக்கு ஃபர்ஸ்ட் தேவையான ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு மைண்ட்ல இது பண்ணணும். அதை தாண்டி அவங்களுக்குள்ள இந்த கேரக்டர் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் வெற்றி நானும் டிராவல் பண்ணோம், ஒரு கிட்டத்தட்ட ரிஹர்சல்லாம் பண்ணி வெற்றி இந்த கதையை தான் பண்ணணும், இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி அதுக்குள்ள இருந்ததுனால அந்த ஒரு டெடிகேஷன் வச்சு. ஆனால் அதிதிக்கு பொறுத்தளவு நாங்கள் ஷூட்டுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னால் தான் கமிட் பண்ணோம். பட் என்ன கேரக்டர் சொல்கிறோமோ ஸ்பாட்லேயே ஆட்டு சொன்னதை புரிஞ்சுட்டு இமீடியட்டாக அது வந்து ரொம்ப யதார்த்தமாக ஷட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் 2 பேரும் ஒரு செல்வா ஆனந்திங்கிற 2 கேரக்டராக அப்படியே யதார்த்தமாக வாழ்ந்துருக்காங்க. ஓகே, உங்க 2 பேரை பத்தி டைரக்டர் சொல்லிட்டார். டைரக்டர் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா லொகேஷன்ஸ்ல, இல்ல ரொம்ப ஜோவியலா உங்க கிட்ட வேலை வாங்குவாரா? எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்? டைரக்டர் ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. ஐ மீன் ப்ரொஃபஷனல் இந்த சென்ஸ் அவங்க அந்த ஒர்க்கில் தான் ஃபுல்லாக ஒர்க் ஓரியன்டான ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களுக்கும் ஃபுல்லாக டேரக்டர் சைட்லேருந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பேஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம், எப்படி டயலாக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணோம், என்ன சீன்ஸு அந்த மாதிரி தான் ஆக்சுவலி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் கூட. ஓகே, நான் ஸ்ட்ரிக்ட்டானு கேட்டேன், அதுக்கு ஒன்றும் பதிலே வரல. இல்ல ஸ்ட்ரிக்ட் அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் சொல்லிருக்காங்க. நிறைய விஷயம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது மாட்டிப்போமே அப்படின்ற ஒரு யோசனையில இருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு. சோ ஸ்ட்ரிக்ட் இல்ல, பட் ப்ரொஃபஷனலா இருந்தோம். நீங்க உண்மையை மழுப்பாம சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கலாம். டைரக்டர் ஸ்ட்ரிக்ட்டா இல்ல ஜோவியலா? அவர் வந்து வெரி ஜோவியல்னு சொல்லுவேன். அவர் வந்து நான் இது வரைக்கும் அவரை சார்னு கூப்பிட்டதே இல்லை, அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவரை நான் இது வரைக்கும் டைரக்டராக பார்த்ததே கிடையாது. ஸோ என்னோட ஒரு அண்ணனாக தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டீமாக தான் நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இந்த படம் நாங்கள் பண்ணதுக்கு 2-3 மெயின் ஆளுங்க இருக்காங்க பேக் சைடில். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பெனுராம், ஸோ அவர் இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. ப்ளஸ் வர்கீஸ் சார். ஸோ இவருக்கெல்லாம் நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபைன். படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய புதியுகம் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை உங்க 2 பேருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ண போறீங்க. உங்க கூட வந்துட்டு மியூசிக் டைரக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட் வர போறாரு. இன்னும் இந்த படத்தை பத்தி பல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஷோரீல். வெல்கம் பேக் டு தி ஷோ. தங்கரதம் படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப எக்ஸலண்டா படம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் டைரக்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி உங்களோட கேரக்டர் ட்ரைலர் பார்க்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, இவரு வில்லனா இல்லைன்னா நல்லவரா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு. உங்களை பல முகங்களை நாங்க பழைய படங்கள்ல பார்த்திருக்கோம். சோ இந்த படத்துல உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. அதான் வில்லன் ஹீரோ ரெண்டுக்குமே எப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணா அவன் வில்லன், தப்பை தட்டி கேட்டா ஹீரோ. ஆனா இந்த படத்தை பொறுத்தளவுல டைரக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். சூழ்நிலைகள் தான் ஒருத்தனை வந்து டிரைவ் பண்ணும், அவனுக்கு நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ. ஸோ என் தங்கச்சியை ஒருத்தன் லவ் பண்றான்றத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதே சமயத்துல எனக்கு பிடிக்காத ஒருத்தன் லவ் பண்ணும்போது நான் பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்க முடியும்? ஸோ அதுக்காக ஒரு அண்ணனா ஒரு வேலை பண்ணுவேன். அது கதையோட போகும்போது அது தவறா இருக்கும், அது வில்லத்தனமா இருக்கும். பட் எண்டில் வந்து அது கிளைமேக்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன எல்லாரும் பார்த்துட்டு பரவாயில்ல, நான் அதை வந்து வருத்தப்படுவேன். அந்த ஒரு சூழ்நிலை என்னால நடந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்படும் போது அதை ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷமா இருக்கு. ஓகே, என்னதான் காலம் ஃபுல்லா அண்ணன் பாசம் இருந்தாலும் லவ் எதிர்த்துதான் அண்ணன் வில்லன் தான். எல்லா பொண்ணுங்களுக்குமே அது இயற்கையிலேயே வரக்கூடிய விஷயம். ஆனா அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த யூஸ்ஃபுல்லான ஒரு அண்ணனாவும் யூஸ்ஃபுல்லான வில்லனாவும் இருக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு, இருந்தாலும் முள்ளும் மலரும் ரஜினி சார் கேரக்டர் பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறோம். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக இவருக்கு வந்து
அப்படி ஒரு புதுசான ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஒரு வில்லன்கிறது இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் நிச்சயமா பேசப்படுறது. முள்ளும் மலரும் சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சௌந்தர் நீங்க? நான் கையெழுத்து கும்பிட்டேன். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல, பில்டப் கிடையாது. இல்ல இது நான் பில்டப்காக சொல்லல, அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, அந்த கம்பேரிசன் அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது வில்லனாவும் ஒரு பக்கம் தங்கச்சிக்கு அண்ணனாவும் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னொரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பாடல், எல்லா பாடலுமே சூப்பரா இருக்கு. குறிப்பா ஒரு ஐட்டம் சாங் நினைக்கிறேன், அந்த நடுவுல வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் ஆடுவார், அந்த சாங் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. எனக்கு பர்சனல் ஃபேவரட். சோ மத்த சாங்ஸை பத்தியும் பேசலாம். சாங்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் ஒரு ரிலேட்டட் பண்ணி தான் சொன்னாரு. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. நான் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னு நினைச்சு தான் கேட்டேன். தென் அதுல இருக்க கேரக்டர், பாசிட்டிவ் கேரக்டருக்குள்ள வர சில எமோஷனல் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சாங்ஸை வந்து தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க இன்சர்ட் பண்ணாமல் ஸ்கிரிப்ட் அந்த அது ஓவர் த்ரோவாகவே போகும்போது சாங்ஸ் வந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா சார் கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு பண்ணுங்க, நார்மலாக பண்ணாமல் உங்கள் ஸ்டைலில் இருக்கட்டும், பட் கம்ப்ளீட்டாக அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், கேட்கும் போது எல்லாரும் ரீச் ஆகணும். நாளைக்கு கேட்டுட்டு அது 4-5 தடவை கேட்கும் போது பிடிக்கிற மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் பாட்டு பண்ணது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இம்ப்ரெசிவா இருக்கணும், மனசுல பதியக்கூடிய பாடலாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதான் இவரு எனக்கு மியூசிக் தெரியும்னு சொன்னார், மியூசிக் நாலேஜ். அதனால எனக்கு மியூசிக் பத்தி எதுவும் தெரியாது. கேள்வி ஒண்ணே ஒண்ணு கேட்டா நல்லா இருக்குமா இல்லையா அது தெரியும், அவ்வளவு. வேற ஒண்ணு. ஒரு ரசிகனா மியூசிக் பிடிச்சவரு, அதனால மியூசிக் நல்லா விரும்பி கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியும்ல. நான் சொல்லல, நல்லா மியூசிக் பண்ணி தரேன்னு சொன்னேன். கேப்ல உங்களை கலாஸ்டர் இல்ல அவருக்கே இல்ல அவரே சொல்லுவார் எனக்கு மியூசிக் தெரியாதுங்க, பட் ஏதோ மியூசிக் டைரக்டரா கீபோர்டு தெரியும்னு. சோ சிம்பிளா பண்றதுக்கு சார் சொன்னாரு, சிம்பிளா தான் இருக்கணும், நீங்க ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுன்னா வேற படத்துல பண்ணுங்க, இதுல வேண்டாம். ஏன்னா கேரக்டர் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். இதோட படம் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் பற்றிய ஒரு கதை. சாதாரண மனிதர்களுக்கு நிறைய பெரும்பான்மையான மக்கள் சினிமா பார்க்குறவங்க இன்னைக்கு 95% சாதாரண மக்கள் தான். அவங்களுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஒரு சுந்தரபாண்டியன், சமீபத்தில் பழைய பாக்கியராஜ் சார் படங்கள், டி ராஜேந்திரன் சார் படங்கள், இந்த மாதிரி எல்லாரும் மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படம். இதுக்கு வந்து மியூசிக் எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் கேட்டதையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் அவ்வளவு சிம்பிளா இருக்கும், ஒரு இயல்பான இசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆல்ரெடி அவர் வந்து சொல்றாரு எனக்கு இப்படி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சாங் டிஸ்கஷன்ல உட்காரும் போது நீங்க சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா அப்படிப்பட்ட டிஸ்கஷன் போயிருக்கா? ஒரு டெம்போ டிரைவர் வாக்குவாதம் போயிருக்கா? இல்ல அது நிறைய போயிருக்கு, அது நிறைய போய். ஒரு டெம்போ டிரைவர் என்ன பாடுவேன் அதுதான் எனக்கு தேவை. ஒரு மெலடியில தான் நிறைய வாக்குவாதம் போச்சு. மத்த நான் கொடுத்த எல்லாமே ஓகே ஆச்சு, ஃபைனல் ஆச்சு. அந்த ஒரு அன்பேன்னு ஒரு சாங் இருக்கு, அது வந்து நான் மியூசிக்ல தான் பண்ணுவேன்னு அடம்பிடிச்சு பண்ணிட்டே இருந்தேன். இல்ல இவன் நான் மியூசிக்லாம் எனக்கு வேண்டாம், சிம்பிளா வேணும்னா அதுதான் ஒரு 6-8 மந்த் கழிச்சு அந்த பாட்டு ஃபைனல் பண்ணோம். மத்த பாட்டு 8 மந்த் ஆச்சா? ஒரு 8 நாள், ஒரு 8 வாரங்கள் போயிருக்கும். இல்ல நான் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் சாருக்கு. வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்ணாதீங்க ப்ரோட்டோ, இது வந்து அது மாதிரி படம் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, இல்ல மாசான படம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சிம்பிள் ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒரு காதல் தான். நாளைக்கு ஒரு வேன் டிரைவரோ இல்ல வில்லேஜ்ல இருக்க ஆளுங்க கேட்டா கூட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகணும். சோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா பண்ணது. ஓகே, கடைசியில அந்த கான்ட்ரோவர்சி இல்ல அந்த வாக்குவாதத்துல யார் ஜெயிச்சது? டைரக்டரா இல்ல மியூசிக் டைரக்டரா? ஸ்கிரிப்ட் தான் ஜெயிச்சிச்சு. ஸ்கிரிப்ட் ஜெயிச்சிச்சு. ஓகே, அந்த சாங் யாருக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு? அது சாருக்கு ஏத்த சார் டேஸ்ட் தான். நீங்க ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட், டைரக்டர் என்ன கேக்குறாரோ அது கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கீங்க. அதனால ஆடியன்ஸ் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. முதல்ல ஸ்கிரிப்ட் டைரக்டருக்கு தான் நாங்க வர்க் பண்றோம், எங்களுக்காக நாங்க வர்க் பண்ணல. சோ அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன். அண்ட் சோ நீங்க மொட்டத்தல சாங் பத்தி சொன்னீங்க, அத பத்தி சொல்லணும். ஏன்னா அதுக்கு ஆக்சுவலா வந்து சார் தான் ஃபர்ஸ்ட் டம்மி லிரிக்ஸ் எழுதினாரு. எழுதி நாங்க பாடி ரெக்கார்ட் சும்மா டெமோ ட்ராக் பண்ணோம் ஷூட்டுக்காக. அது பண்ணும்போது எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் சார் தான் டெபியூ லிரிக்ஸிஸ்டா அவர் சாருக்கு லிரிக் எல்லாமே யோபார் சார்கிட்ட கொடுத்துருந்தோம். அது நான்கடூர் ராஜேந்திரன் சாருக்கு ஆக்சுவலாக வேற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அது சாங் இப்போ எடுத்து லிரிக் எழுதி கொடுத்தாரு, நாங்களாம் சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நாங்கள் அந்த படத்தில் வைக்கிற மாதிரி ஐடியாவில் விட்டோம். அதுக்கப்புறமா ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த -1 அப்படியே இருந்துச்சு, அந்த லிரிக் மட்டும் இல்லாமல். அதை நாங்கள் ஏதாவது ப்ரொமோக்கு யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்காக நான் எழுதின இந்த லிரிக், இவர் நான்கடூர் ராஜேந்திரன் சாரை பற்றி ஒரு பாட்டு லிரிக் எழுதி அதை அவர் வேற படத்துக்கு ப்ரொமோ எழுதலாம்னு சொல்லித்தாங்க. கேட்டையுமே எடிட்டர் சுரேஷ் சார் ஆகட்டும் மற்ற எல்லாருமே வந்து அதை இல்லை இதை ஷூட் பண்ணிங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலாக சென்னையில் வந்து அது திரும்பவும் அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா கால் ஷீட் வாங்கி ஷூட் பண்ணோம். ஓகே, எக்ஸலென்ட் சாங். அந்த சாங் கேட்கும்போது அடுத்த ஒரு சூப்பர் பெப்பி நம்பர் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். சௌந்தர் இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். இதை தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இந்த படத்துல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கா தோணுன விஷயமா இருந்தது? எனக்கு அண்ணன் தங்கச்சி பாசம்ன்றது தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும்.
இன்னொன்னு எனக்கு இந்த டைரக்டர் மேல இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. எனக்கு அப்பதான் அறிமுகம். ஒரு இனிகோ தான் என்னை சொல்லியிருந்தார். இனிகோ, அதுக்கப்புறம் கொம்பன் படத்தோட கோ டைரக்டர் இளங்கோவன் ஒருத்தர், அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தி இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னார். இப்ப கேட்கும்போது பண்ணிக்கலாம், ஏன்னா இது சுந்தரபாண்டியன் முடிச்ச உடனே பண்ண வேண்டிய படம். லைக் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி போய் நிறைய ஹீரோ மாறி எல்லாம் மாறினா கூட டைரக்டர் வந்து பரமன் கேரக்டர் சவுந்தர் தான் பண்ணணும். நான் இது சொல்லலாம்னு இருந்தேன். அவர் அது ஆக்சுவலாக இந்த 3-4 வருஷமா இந்த ப்ராஜெக்ட் வந்து வேற வேற கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய மேனெல்லாம் கமிட் ஆகி தள்ளி போயிடுச்சு. கம்பெனிகள் மாறி இருக்கு, ஹீரோக்கள் மாறி இருக்காங்க, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கூட மாறி. பட் இந்த கதை பண்ண பிறந்து இந்த செல்வா பரமன் அப்படிங்கிற 2 கேரக்டர், இந்த பரமன் கேரக்டர் மட்டும் அது சௌந்தரராஜா தான் ஃபர்ஸ்ட் பேசுனது. அது மட்டுமே மாறாம கடைசி வரைக்கும் இருந்தது. அது மட்டும்தான். அது எதேச்சியா நடந்ததா இல்ல என்னமோ, மொத்தத்தில் அது மாறவே இல்லை. அது மட்டும் மீதி மற்ற ஹீரோ மாறியாச்சு, கம்பெனி எல்லாம் மாறியாச்சு. பட் அந்த கேரக்டர் யாருன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எழுதி வச்சது சௌந்தரராஜா. அவர் தான் கடைசி வரை அதை மாறவே இல்லை, அவரை மட்டும் பண்ணிருக்கேன். ஓகே, கடைசியில ஸ்கிரிப்ட் முடிஞ்சிட்டு படம் பார்க்கும்போது ஜஸ்டிஃபைங்கா இருந்துச்சு அந்த கேரக்டர் நீங்க பார்க்கும்போது. அதுக்காக அந்த வெயிட் பெர்ஃபெக்ட்டான வெயிட்டா இருந்துச்சு. இல்ல அது வெயிட்லாம் நான் உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு இயக்குனர் கிடைக்கிறது ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய வரம் கூட சொல்லலாம், ஒரு பெரிய வரம். ஏன்னா எத்தனை கம்பெனி மாறினாலும் ஒரு கேரக்டர் இவன் தான் பண்ணணும்னா அப்போ ஏதோ ஒரு மைண்ட்ல நம்ம ஏதோ ஒரு அவர் எழுதும் போதே நம்ம இருக்கோம்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு நான் உண்மையிலே நான் எப்பவுமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். அந்த அண்ணன் தங்கச்சி பாசன்றனால எதுவும் என்னோட ஸ்லாங், இப்போ நாங்க மதுரைனால திண்டுக்கல் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஈஸியா பண்ண முடியும். அதுவும் வந்துச்சு. ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னோட கேரக்டர் செஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் அண்ணன் தங்கச்சி பாசம். உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்க. ரொம்ப பாசக்கார அண்ணனா இல்ல வந்துட்டு சும்மா ஜடையை புடிச்சு இழுக்கு நாட்டியா பண்ற மாதிரியான அண்ணனா? இல்ல ஊர்ல நீங்க கிராமங்கள எல்லாருமே தங்கச்சி மேல பயங்கர பாசமா இருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் அதிகம். அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க அண்ணனுக்கும் என் மேல பாசம். நான் சிட்டி பொண்ணு தானே, எல்லா அண்ணனுக்கும் அண்ணன் தங்கச்சி பாசம் இல்லங்க. ஊர்ல கிராமங்கள் அவருக்கு ஒரு முரட்டுத்தனமான பாசம் இருக்கு சொல்ல வர்றாரு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். படத்துல வேற என்னென்ன ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க சார். பரமன் முக்கியமான கேரக்டர் சௌந்தரராஜா. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடுகளம் நரேன் சார் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு ஹீரோவுக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது தங்கரதம் டெம்போடைய ஓனர் அவர் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே எந்த ஒரு நல்ல படத்துலையுமே படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ அதில் வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்குது. அது எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்கிரிப்டில். அதே மாதிரி நம்ம படத்தில் வர்ற ஒரு சீனில் வர்ற ஒரு கேரக்டராக இருந்தாலும் அது படத்துக்கு தேவையானதான் ரொம்ப முக்கியமான கேரக்டராக தான் இருக்கும். அதையும் தாண்டி இவர் ஆடுகளம் நரேன் பண்ணியிருக்கிற அண்ணாதுரைங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் படத்துக்கு வந்து ஒரு அச்சாணி மாதிரி. அந்த கேரக்டரை சுற்றி தான் கதையை நகரும். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு தெரியாது. அதுதான் அந்த படத்துடைய ப்ளஸ். அவர் தான் படத்தினுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பார். பட் அவருக்கு என்ன பிரச்சனையே தெரியாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நான் கடவுள் ராஜேந்திரன் சார். நான் கடவுள் ராஜேந்திரன் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள், நிறைய ஃபேண்டஸியான படங்கள் காமெடியாக பண்ணிடுறார். பட் நம்ம படத்தில் காமெடி இருக்கும், ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு யதார்த்தமான கேரக்டராக இருக்கும். மலைச்சாமிங்கிற ஒரு யதார்த்தமான கேரக்டராக இருப்பார். அவர் ஹீரோவுடைய டெம்போவில் காய்கறிகள் ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு சின்ன விவசாயி. பட் எனி டைம் குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடிகார கேரக்டர் அவர். குடிகாரனா சாதாரண குடிகாரன் இல்லை. அந்த ஒட்டஞ்சத்திரம் ஒயின் ஷாப்பில் வந்து அந்த ஒயின் ஷாப் ஓனர் வந்து அந்த வருஷத்துலேயே யார் அதிகமாக குடிச்சார்னு சொல்லி செலக்ட் பண்ணி இவரை செலக்ட் பண்ணி இப்போ எப்படி மிஸ் இந்தியா, மிஸ் ஒலிம்பிக், மிஸ் ஆசியா, அது மாதிரி மிஸ்டர் குடிமகன்கிற பட்டமே இவருக்கு கொடுத்து அந்த அளவுக்கு பெரிய அப்ப வந்து அவரை அப்ப வந்து அவருக்காக போட்ட பாட்டு தான், அவரை பாராட்டி வர்ற பாடல் தான் அது மொட்டத்தலை மச்சானுக்கு முடியிருந்தாளுங்கிற சாங். அதுக்கப்புறம் லுல்லு சபா சாமிநாதன். அவர் ஒரு யதார்த்தமான ஒரு வில்லேஜில் ஒரு டீ கடைக்காரர் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்னா அவ்வளோ இன்னசென்ட். இந்த குடிகார ராஜேந்திரன் சார் மலைச்சாமி கேரக்டர் அவரை பொறுத்து இவர் தான் ஹீரோ. இவரையே ஒரு பெரிய ஹீரோ நினைக்கிற அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு இன்னசென்ட்டான டீ கடைக்காரர் தான். அதுக்கப்புறம் 2 டெம்போ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அவங்க 2 பேர்த்துக்கும் பெரிய லைஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான இதாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன ஆர்டிஸ்ட். அதுலேயே ஒரு வெள்ளப்புறாங்கன்னு ஒரு கேரக்டர் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பெக்குலியரான கேரக்டர் வெள்ளப்புறா பாண்டியன். வெள்ளப்புறாங்க கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். அவனுக்கு இங்கே ஒரு சாலி கிராமத்தில் ஒரு டீ கடையில் சப்ளையராக இருந்துக்கிற ஒரு பையன். கிட்டத்தட்ட அவனை கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சு ஒரு 2 மாதம் ரிஹர்சல் பண்ணி
அவன் நடிக்க வச்சுருக்கோம். அவனுக்கு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து அவனுக்கு பெரிய நேம் கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து எங்களுக்கு படத்தினுடைய வெற்றிங்கிறத தாண்டி ஒரு அந்த மாதிரி ஒரு வெள்ளப்புறாங்கிற ஒரு அந்த வெள்ளப்புறா பாண்டியனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிருக்கிறது வந்து எங்க டீமுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஆத்ம திருப்தி. பொதுவா வந்துட்டு ஆடிஷன்ஸ்க்கு வருவாங்க, இது மாதிரி ஒரு சினிமா ஆர்வம் இருக்கு சார், நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை தாண்டி நீங்க அவரை அண்ட் பண்ணி எடுத்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்டான காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்கும்ன்றது இது பத்தியே தெரியுது. ஸோ அவருக்கு நீங்க ட்ரைனிங் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா, நிச்சயமா. ஆபீஸ்ல கூட்டி வர வச்சு 2 மாசம் ரிஹர்சல் பண்ணி தான் கூட்டிட்டு போவாங்க. ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான காஸ்ட் இருக்கனால படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு யதார்த்தமான கதையா இருக்கும்ன்றது தெளிவா புரியுது. பொதுவாக ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணும்போது அவர் மைண்ட்ல ஒரு கற்பனை ஓடிட்டே இருக்கும், இது மாதிரியான ஸ்கிரீன் பிளே இருந்தா நல்லா இருக்கும் இந்த பாட்டுக்கு, இது மாதிரியான ஒரு கோரியோகிராஃபி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நீங்க நினைச்ச ஸ்கிரீன் பிளேவும் படத்துல வந்திருக்க ஸ்கிரீன் பிளேவும் மேட்ச் ஆச்சா? இல்ல, எனக்கு ஸ்டோரி தான் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, பொதுவா எல்லாருக்கும் இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல நம்ம பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டோரி, அதுக்கு தான் மியூசிக் இருக்கணும். நம்ம பழைய படங்கள் இளையராஜா சார்ல தான் பார்த்து வந்திருக்கோம். அவங்கலாம் வந்து அந்த ஸ்கிரிப்டை மீறி வந்து மியூசிக் பண்ண மாட்டாங்க. ஒரு வில்லேஜ்னா அவர் இளையராஜா சார் அதுல அவரோட லெஜெண்டரி லெவலில் காட்டியிருப்பாரு. ஸோ அதனால நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு என்னோட ஒர்க் நிறைய இருக்கு, நம்ம ஒழுங்கா பண்ணணும்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணது. ஓகே, படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அடிக்கடிக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான படம். இப்போ ஃபுல் ஃபிளெஜ்ட் வில்லேஜ் பேக்ட்ராப் படங்கள் பார்க்கறது ரொம்பவே அபூர்வமான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப காலம் கழிச்சு ஒரு நல்ல வில்லேஜ் பேக்ட்ராப் படமா இது இருக்குமா சார்? நிச்சயமா. அதாவது வில்லேஜ் பேக்ட்ராப் படமாகவும் இருக்கும், அதே சமயம் இந்த களம் புதுசா இருக்கும். இந்த 2 டெம்போக்களுக்குள்ள நடக்கிற மோதல்கள், இந்த களம் வந்து இதுவரை யாரு தமிழ் சினிமாவில் இந்த களம் வந்து இப்போ யூஸ் பண்ணல. இந்த களம் புதுசாக இருக்கிறதுனால அது சம்பந்தமாக வரக்கூடிய கேரக்டர்ஸ், ஸ்கிரீன் பிளே, சீன்ஸ் எல்லாமே புதுசா இருக்கும். ஓகே, அந்த கிரீனரிஸ், அந்த ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப், ஒட்டன்சத்திரம், இந்த லொகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. லொகேஷன்ஸ் அதாவது சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டை வந்து நாங்கள் ஒரு ரொம்ப லைவாக கிட்டத்தட்ட 1 வீக் ஷூட் பண்ணோம். அதுக்கு முழுக்க காரணம் வந்து மார்க்கெட் சங்கம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு, பெர்மிஷன் தந்தாங்க. சங்கம் மட்டும் இல்லை, அங்கே மார்க்கெட்டுக்கு உள்ள கடை உரிமையாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், இப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் அந்த 1 வீக் வந்து நாங்கள் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ஷூட் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒட்டன்சத்திரம் மட்டும் இல்லாமல் பழனி போர்ஷன் ஷூட் பண்ணிருக்கோம். பழனி மலையும் அப்படித்தான், நீங்கள் எவ்வளவோ படங்களை பார்த்து காமிச்சிருவோம். பட் நாங்கள் எடுத்துருக்கிற ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பழனி மலை இது வரைக்கும் யாருமே காட்டாத மாதிரியான ஒரு ஆங்கிளில் காமிச்சிருக்கோம். இது இல்லாமல் வில்லேஜ் போர்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் திருநெல்வேலி, நாகர்கோவில், வள்ளியூர் இந்த சரௌண்டிங்கில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப பாராட்டுகள் கிடைச்சிட்டு காரணம் வந்து மெயின் எங்களுக்கு கரெக்டான லொகேஷன்ஸ் கிடைச்சது. ஓகே, லொகேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக இது மாதிரி வில்லேஜ் பேக்ட்ராப்னா வந்துட்டு நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே சொல்லக்கூடாது, நான் வில்லேஜ் பேக்ட்ராப்ன்றதால அந்த டைலாக் டெலிவரிக்காகவும் அந்த ஒரு ஆக்சென்ட்டுக்காகவும் பாடி லாங்குவேஜ்க்காகவும் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் ஊர்க்கார பையனுக்கு அந்த ஆக்சென்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷல் ஹோம் ஒர்க் பண்ணீங்களா இந்த படத்துக்காக? இல்லை, எனக்கு அந்த ஸ்பெஷல் ஹோம் ஒர்க் தேவைப்படல. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸ்கிரிப்ட் விஷயத்துலையும் சரி, டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவு, இதுதான் வேணும், இது போதும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது நான் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வாங்க முடியும், நான் தான் முயற்சி பண்ணேன், ஏதாவது வாங்கிடலாமா, சீன்ஸ் வாங்கிடலாமா, ஏதாவது ஸ்கோர் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாமான்னு. எனக்கு இது போதும். இந்த படத்துல எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யதார்த்தம் தான் ஸ்பெஷல். ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கு இல்லை, ஆகோ ஓகோ அப்படி இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா ஒரு அழகான படம், ஒரு அழகான குருவி கூடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூக்குனாங்குருவி கூடு மாதிரி இருக்கும். ஒரு வாழ்வியல் இருக்கும், அதுல ஒரு புதுமை, இந்த 2 டெம்போ டிராவலர்ஸ்க்கான மோதல், அதுல இருக்க காதல். அதான் எகைன் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க படம் பார்த்து தெரிஞ்சிருக்கும், அந்த காதல் வரக்கூடிய பிரச்சனை, ஏழை பணக்காரன் ஜாதி, அந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி ஒரு மரியாதை செய்யற படமா இருக்கும் இந்த படம். ஒரு பாசத்துக்காகவும் நம்பிக்கைக்காகவும் காதலுக்கு இன்னொரு மரியாதையான ஒரு படமா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட அழகுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பெருசா ஹோம் ஒர்க் ஒன்றும் தேவைப்படல. ஓகே, ஹோம் ஒர்க் தேவைப்படல, ரொம்ப யதார்த்தமான படம். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல யதார்த்தமான நடிப்பு பாக்குறது ரொம்பவே அபூர்வமான விஷயமா இருக்கு. சொன்ன மாதிரி 2 கேரக்டர் வந்து சொன்னாங்க இல்லையா, லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உண்மை. ஒரு பையன் அவன் பார்த்தாவே, நீங்க படம் பார்த்தும்போது தெரியும், அந்த ஒரு குட்டை ஒரு என் கூட வருவான், கிளீனரா வருவான். அந்த பையன் கொஞ்சம் மூளை வளர்ச்சி, கொஞ்சம் உடல் வளர்ச்சி கம்மியான பையன்.
பட் அவனையும் ட்ரெயின் பண்ணி அவனுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடைச்சு இப்போ அவன் இன்னும் 2-3 படங்கள்ல கமிட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேரியர் ஓப்பன் ஆயிருக்கு அந்த பையனுக்கு. இன்னொரு பையன் அந்த டெம்போ டிராவலர் பார்க்கும்போது யாரையுமே நடிகர்களா தெரியாது. நரேன் சார், இப்ப நான் மற்ற ராஜேந்திரன் மட்டும்தான் ஒரு நடிகர்களா தெரியுமே, மற்ற எல்லாருமே வந்து அந்த கிராமத்துல இருக்கவங்க மாதிரியே இதான் இருக்கும். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டா எந்த படமுமே கிராமத்துக்கு போகல. இந்த படம் குடும்பத்தோட உட்காந்து ஒரு பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம், அதோட பாக்குறது தான் ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். ஓகே, யதார்த்தமான கதைக்களம், யதார்த்தமான நடிகர்கள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு தனி பலத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். சோ படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க சார். ஆடியன்ஸ் நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்த்திருப்பாங்க. சோ ஒன்ஸ் அகைன் பார்க்கணும் இல்லைன்னா ஃபேமிலியோட வந்து பாக்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? பொதுவா படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அது இல்லாம ஒரு பொழுதுபோக்கா பார்க்கலாம், ஜாலியா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்து பார்த்தாங்கன்னா இது ஒரு அழகான படம். எல்லா படமுமே அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பர்சனலா ஃபீல் பண்றேன். ஓகே, as an artist பர்சனலா ஒரு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டாரு. as a மியூசிக் டைரக்டரா நீங்க ஆடியன்ஸ் கிட்ட என்ன விஷயம் சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பத்தி? எப்படின்னா படம் சீரியஸா போகும், அப்புறம் காமெடி வந்துடும், சிரிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி ஜாலியா இருக்கும். ஃபேமிலிலாம் வரலாம், இவங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு குழந்தைங்கள்ல இருந்து யாருனாலும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் வரலாம். ஜாலியா இருக்கும் படம். மியூசிக் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் வெளியில போய் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு மேஸ்டோனியல் ஸ்ட்ரிங்ஸ் எடுக்கிறனப்ப ஒண்ணுமே கேட்கல. அவர் கேட்டாரு, ஸோ இப்போ நீங்க வில்லேஜ் சப்ஜெக்ட் நீங்க ஃபாரின்ல போய் எடுக்கிறன்றீங்களே, அது எப்படி உங்களுக்கும் நிறைய செலவாகுமே, பட்ஜெட் மீறி போகுமே. ஆனா அவர் கேட்கல, நான் தரமாட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல, இவ்வளவு நாள் வாங்கிக்கங்க, ஆனா அது உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ சொன்னா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் மியூசிக் நம்ம ஊர் தான், பட் வெளியில போய் எடுக்கிறதுனால சும்மா ஒரு சவுண்டிங்காக போறோம் அப்படின்னப்ப எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தார். மியூசிக்கா இருக்கட்டும், சவுண்டு, இது ரிலேட்டடா எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்த வர்கீஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். as a டைரக்டரா நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? பொதுவாகவே சினிமா தோன்றின காலத்துலேருந்தே, இந்தியாவுக்குள்ள வந்த காலத்துலேருந்தே தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு இது இருக்குது. அது ஹீரோ படங்களுக்குன்னு ஓடத்தஞ்சு, ஹீரோ படமோ ஹீரோ இல்லாத படமோ ஒரு நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுக்கறதுல முதல் இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி தான், தமிழ் ரசிகர்கள் தான். ஸோ அதை நம்பித்தான் தமிழில் தான் வித்தியாசமான படங்கள், புதுமையான படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தமிழ் ரசிகர்களை நம்பி எடுக்கப்பட்ட படத்தில் ஒன்று தான் எங்களுடைய தங்கரதம். நிச்சயமாக இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படமாக இருக்கும். பர்டிகுலரான ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு இல்லாமல் சிட்டி, வில்லேஜ், யங்ஸ்டர்ஸ், லேடிஸ், இப்படி எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். அதனால் எல்லாரும் நம்பி தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இனிமேல் பார்க்காதவங்களும் நிச்சயமா அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். வெண்ணிலா கபடி குழு, மைனா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒன்று போயிட்டு இருக்கும். இப்போ ஏன் இந்த யதார்த்தம் சொல்றேன்னா, யதார்த்தம் இங்க இல்லாம போயிடுச்சு. ஒரு ஃபேண்டசி சினிமாக்குள்ள போயிட்டாங்க, ஒரு கிரீன் மேட்டுக்குள்ள போயிட்டாங்க, ஒரு ஸ்டுடியோக்குள்ள போயிடுச்சு. ஒரு விஷுவலா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மியூசிக்கலா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றப்போ கதையே தேவையில்லை, நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ல நம்ம படத்தை ஓட்டிடலான்ற மாதிரி. அது ஓகே, அது தப்பு சொல்ல. அந்த மாதிரி ஒரு ஜேர்னர் போயிட்டு இருக்க டைம்ல இங்க மறுபடியும் நாங்க கேமரா கொண்டு போயிட்டு கிராமத்துல வச்சு ஒரு 40 நாள் வயலுக்குள்ளேயும் அந்த காட்டுக்குள்ளேயும் மார்க்கெட்டுக்குள்ளேயும் ஷூட் பண்ணும்போது அது வேற ஒரு பிளசண்டா இருக்கும். நீங்க பார்க்கும் போதே தெரியும், இது நம்ம பார்த்து கனெக்ட் பண்ண முடியும், ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸ்டுடியோ இல்லாம யதார்த்தம், அதான் அந்த யதார்த்தம் வந்துருச்சு. ஓகே, யதார்த்தம் சோ கம்ப்ளீட் பேலன்ஸ் இருக்கும் சொல்லலாம் சினிமால. நல்ல பிரம்மாண்டமான படங்களும் இருக்கும், யதார்த்த படங்களும் இருக்குது, ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனா நீங்க பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு பணம் தாங்க செலவாகும். யதார்த்தமான படம் எடுக்கிறதுக்கு வந்து கதை ரொம்ப முக்கியம், கதையும் முக்கியம், கதாபாத்திரம் முக்கியம், திரைக்கதை முக்கியம், இடம் முக்கியம். சோ இந்த படம் எடுக்கிறது அவ்வளவு பணம் செலவில்லாட்டி கூட இதுல கஷ்டம் இருக்கு. சோ கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள். தங்கரதம் படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லியிருக்காங்க. சோ தியேட்டர்ல போய் உங்களோட சப்போர்ட்டை தங்கரதம் படத்துக்கு தாங்க. இதே போல வேற க்ரூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.